SOC அனலிஸ்ட் ஆகணும்னா டூல்ஸ் கற்றுக்கிட்டா போதுமா? இல்லை, ரியலாக பார்த்தா L1 அனலிஸ்ட்டுக்கு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் வேணும். பிகாஸ் SOC ஒர்க்னா ஜஸ்ட் அலர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லை. அனலைஸ் பண்ணணும், திங்க் பண்ணணும், சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம SOCக்கு தேவையான ஸ்கில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு L1 அனலிஸ்ட் ரோல் என்னன்னு புரிஞ்சுக்கணும். SOCல இன்கமிங் அலர்ட்ஸ் வரும். அந்த அலர்ட்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஃபால்ஸ் பாசிட்டிவாக இல்லை சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் நெசசரினா எஸ்கலேட் பண்ணணும். இதுதான் மோஸ்ட்லி L1 அனலிஸ்ட் ஒர்க். ஸோ இதை ஹேண்டில் பண்ண என்ன ஸ்ட்ராங் 4 ஸ்கில்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் லாக் அனாலிசிஸ். SOCல 90% ஆஃப் த டைம் நீங்கள் லாக்ஸ் அண்ட் அலர்ட்ஸை பார்த்து தான் இருப்பீங்க. விண்டோஸ் லாக்ஸ், ஃபயர்வால் லாக்ஸ், VPN லாக்ஸ், ஆத்தென்டிகேஷன் லாக்ஸ், இது மாதிரி நிறைய லாக்ஸ் வரும். பட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் லாக்ஸை ரீட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதாது. ஃபஸ்ட்டு நார்மல் பினைன் ஆக்டிவிட்டி எப்படின்னு புரிஞ்சுக்கணும். பிகாஸ் நார்மல் பிஹேவியர் தெரிஞ்சால் தான் நம்மளால சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அதோட அட்டாக்ஸ் எப்படி லாக்ஸை ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெயில்டு லாகின்ஸ் அலர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கலான்னு யோசிக்க தெரியணும். ஸோ இதை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ். பல யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நெட்வொர்க் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் பேசிக்ஸாவது புரிஞ்சுக்கணும். IP அட்ரஸ்னால் என்ன, போர்ட்ஸ், DNS, HTTP, HTTPS, ப்ரோட்டோகால்ஸ். பிகாஸ் மோஸ்ட் அட்டாக்ஸ் நெட்வொர்க் பிஹேவியரில் தான் விசிபிளாக இருக்கும். இதை நீங்கள் கற்றுக்க நான் ஒரு யூடியூப் பிளேலிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறேன். அதை பார்க்குறப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் I'll mention the link. Next important skill, SIM basics. See, நீங்கள் Splunk யூஸ் பண்ணுறீங்களா, QRadar யூஸ் பண்ணுறீங்களா, that doesn't matter. பிகாஸ் அது ஒரு டூல்ஸ் சேஞ்ச் ஆகலாம், பட் ஃபண்டமெண்டல்ஸ் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஒரு சிம் எப்படி ஒர்க் ஆகும்னு கற்றுக்கணும். லைக் சிம் டூல்ஸ் எப்படி லாக்ஸ் கலெக்ட், கோரிலேட் பண்ணணும், அலர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். SOC அனலிஸ்டாக இருக்கணும்னா சிம் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ண தெரியணும். இந்த அண்டர்லேயிங் ஒர்க்கிங் தெரிஞ்சிச்சுன்னா, ஆஸ் வெல் அஸ் query லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணுற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கில் அனாலிட்டிக்கல் திங்கிங். SOCல ஜஸ்ட் அலர்ட் வந்துருச்சுன்னு க்ளோஸ் பண்ணக்கூடாது. அனலைஸ் பண்ணணும், கொஷின்ஸ் கேட்கணும். ஏன் இந்த அலர்ட் ட்ரிகர் ஆச்சு, இது ரியல் அட்டாக் ஆர் நார்மலா, இங்கே எது சஸ்பீஷியஸாக தெரியுது. இந்த ஸ்கில் கற்றுக்க நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கெனாரியோ ஆஃப் அட்டாக்ஸை பார்க்கணும். அண்ட் நம்ம அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு யோசிக்கணும். இதையும் நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில். இது நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுற அலர்ட்ஸை எப்படி டெலிவர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் SOCல இன்சிடென்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, எஸ்கலேஷன் பண்ணுவீங்க, ரிப்போர்ட்ஸ் ரைட் பண்ணுவீங்க. கிராஜுவலி ப்ராக்டிஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷன் மைண்ட் செட் பில்ட் ஆகும். இந்த மைண்ட் செட்டை தான் நம்ம பில்ட் பண்ணணும். அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க, லைக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மாதிரி. KC7 ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் யூ கேன் பில்ட் இன்வெஸ்டிகேஷன் மைண்ட் செட். அவ்வளோதான்.